நடிகர் ராஜ்கமல் அவர்கள் ரொம்பவே பிரபலமான ஒரு நபர் தான். ஜீ தமிழில் சத்யாரகம் சீரியலில் கூட நடிச்சிருந்தார். அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ அதிலிருந்து விலகிட்டார். இப்போ நிறைய அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்து பண்ணிக்கிட்டே தான் இருக்கார். சோஷியல் மீடியாவில் ரொம்பவே ஆக்டிவான ஒரு பர்சன் தான். அவர் இது வரைக்கும் 5 படங்களில் வந்து நடிச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி சமீபத்தில் இன்டர்வியூவில் சொல்லியிருக்காங்க. 5 படங்களும் சரியாக ஓடலனாலுமே வெளியில் எல்லாரும் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நானே ப்ரொடியூஸ் பண்ணி நானே நடிச்சுக்கிறேன் அப்படின்றாங்க. என்கிட்ட அந்த அளவுக்குலாம் காசு கிடையாதுப்பா, எனக்கு வர வாய்ப்பை தான் நான் வந்து பயன்படுத்திக்கிறேன். அண்ட் அது மட்டும் இல்லை, இப்போல்லாம் வாய்ப்பு கேட்டு வந்து போனாலே இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் எவ்வளோ அப்படின்ற மாதிரி தான் வந்து கேட்குறாங்க. நான் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து நான் வந்து போக்குள்ள இன்ஸ்டாகிராமில் இருக்கியா, சரி எத்தனை ஃபாலோவர்ஸ் அப்படின்னு கேட்கக்குள்ள 1300 என்ன 1300 ஃபாலோவர்ஸ்க்கெலாம் வந்துட்டு இங்கே வாய்ப்பே கிடையாது அப்படின்ட்டாங்க. ஏப்பா 1000 பேர் வந்து என்னை ஃபாலோ பண்ணுறாங்க, இதுக்கு மேலே என்ன அப்படின்னு கேட்டால், ஒரு 10,000மாவது இருந்தால் தான் நடிக்கிறதுக்கு ஏதாவது வாய்ப்பாவது கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஐயய்யோ! இது என்ன புதுசா இருக்குன்னு சொல்லிட்டு, சரி இது தானே அப்படின்னு சொல்லிட்டு, தொடர்ந்து கன்சிஸ்டென்ட்டா நான் வந்துட்டு வீடியோ போட்டுக்கிட்டே இருந்தேன். இப்போ எனக்கு வந்து 3,35,000 ஃபாலோயர்ஸ் இருக்காங்க. இப்போ வந்து ஏதாவது ஒரு வெர்டிகல் சீரிஸில் வந்துட்டு ஏதாவது ஒரு ஆடிஷன் அப்படின்னா கூட, இப்போல்லாம் நடிப்பை பார்க்கறதில்ல, என்னுடைய ஃபோட்டோவை பார்க்கறதில்ல, எதுவுமே பார்க்கறதில்ல. ராஜ்கமல் 335K ஃபாலோவர்ஸ் அப்படின்னு வந்து சொல்லிட்டாலே வந்து போதும். ஓ! இவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்காங்களா? அப்போ நீங்கள் கமிட்டட் அப்படின்ற மாதிரி வந்து கமிட் பண்ணிடுறாங்க. ஸோ இவ்வளோதானா விஷயம்? என்னடா இது, அப்போ நடிக்க தேவையில்லை, அழகாக இருக்க தேவையில்லை, பர்ஃபார்மன்ஸ் பண்ண தேவையில்லை, எதுவும் வந்து பண்ண தேவையில்லை. பட் ஆனால் வந்துட்டு ஃபாலோவர்ஸ் இருந்தால் வந்து போதுமா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அதனால் என்ன பண்ணிட்டேன்னா, தூங்கிட்டேன், ஏஞ்சிட்டேன், சாப்பிட்டுட்டேன், குனிஞ்சிட்டேன், நிமிந்துட்டேன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் ஒரு வீடியோ தான். ஃபாலோவர்ஸும் படிப்படியாக ஏறிக்கிட்டே இருக்குது. இது தாங்க விஷயம் அப்படின்ற மாதிரி வந்து பகிர்ந்திருக்காரு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க.